குருநாதன் வேறில்லை, ஞான சச்சிதானந்தம் வேறில்லை, எல்லாம் ஒன்று தானுங்க, ஏமாந்தே போகாதுங்க. சர்க்குருநாதன் வேறில்லை, ஞான சச்சிதானந்தம் வேறில்லை, எல்லாம் ஒன்று தானுங்க, ஏமாந்தே போகாதுங்க. எல்லாம் ஒன்று தானுங்க, ஏமாந்தே போகாதுங்க. ஆனந்தமுடனே அருணாதனையே அடிபணிந்தே கொண்டாடுங்க. ஆனந்தமுடனே அருணாதனையே அடிபணிந்தே கொண்டாடுங்க. அவரே உலகில் ஆதி தெய்வம், அவருக்கு இணையில்லை பார். அவரே உலகில் ஆதி தெய்வம், அவருக்கு இணையில்லை பார். முறையாக சேமித்து தமக்காய் வளர்க்கும். தேனி எடுத்துட்டாக்கா எத்தனை கிலோமீட்டர் போய் சுற்றி அழைச்சி வந்து இந்த தேனை தயாரித்து கொண்டு வரும் தேனீக்கள் எல்லாம் முறையாக சேமித்து தமக்காய் வாழா. அந்த தேனியை பூரா பிடிக்குது இல்லையே. அந்த தேனை அடையிறது நம்ம வந்து அப்படியே பக்குவம் எல்லாம் பண்ணி தேனை பிடிச்சி தேன் வச்சுக்கணும். கொண்டு வரும் தேனீக்கள் எல்லாம் முறையாக சேமித்து தமக்காய் வாழா. தண்டுள்ள வாழையும் தன்னையும் பனையும் போல புரிஞ்சுக்கிறேன். வாழை மரம் என்ன பண்ணுது? நார் முதல் கொண்டு எல்லாம் பூக்கெடுத்து கொண்டு தண்டு எடுக்கிறோம், வாழை இலையை எடுத்துக்கிறோம், இந்த மாதிரி பழத்தை வாங்குறோம், எல்லாத்தையும் எடுத்துக்கிறோம். அப்போ தண்டுள்ள வாழையும் தன்னையும் பனையும் போல தவித்திருக்கும் மக்களுக்கு தானேயும். நம்ம மாற மனிதர்கள் தான் இத்தனையே கும்பிட்டு பசுமாட்டினுடைய பாலை, இந்த மரத்தினுடைய கனியா இருந்தாலும் சரி, கொடுத்து இருக்கிற நீரா இருந்தாலும் சரி, நெட்டு வயலில் இருக்கு நெல்லா இருந்தாலும் சரி, அனைத்தையும் நம்ம தான் நம்பிக்கிறோம். தண்டுள்ள வாழையும் தன்னையும் பனையும் போல தவித்திருக்கும் மக்களுக்கு தாயேயும். அப்போ அத்தனையும் பூராமே அது வந்து பூரமே இப்படி இப்படி அனைத்தும் மனை நமக்காகவே அதுங்களா வந்து தனியா முழுசா அர்ப்பணிக்குது. அப்படி இப்படி பாருங்க, தவித்தழிக்கும் மக்களுக்கு தன்னையும் இப்படி எல்லாமே பிற குலைக்க காணுகின்றேன். இந்த இயற்கையில் யாருமே பாருங்க, பசுமாடு, நெல் வயல், குளம், தண்ணி, அது இது, தென்னை மரம், பனைமரம், தேனி, இது எல்லாமே இப்படி எல்லாமே பிறக்குழைக்க காணுகின்றேன். என் வாழ்வும் பிறக்குழைக்க வேண்டும். நான் மனசுல பண்ணிட்டு என் பிள்ளை குட்டி பொண்டாட்டிக்கு மட்டும் வச்சுட்டு பண்ண முடியாது. இந்த ஜீவன் பிரிவுக்கு முன்னாடி மற்றவங்களுக்கு ஏதாவது முடிஞ்சதை சொல்லிட்டு அள்ளி போட வேண்டாம். தெரியாத அள்ளி போட வேண்டாம், கொஞ்சம் தெரியாது. இப்படி எல்லாமே பிறக்குழைக்க காணுகின்றேன். என் வாழ்வும் பிறக்குழைக்க வேண்டும். பிறக்குழைக்கும் கொண்டொன்றே போதும். பிறவிக்குரிய நீங்கி பேரின்பம் அடையலாம். இது தொண்டு பண்ணனா போதும், பிறவிக்கு நீங்கி போயிடும் அப்படிங்கிறது எம்பெருமானுடைய கருத்து. ஆக அந்த அடிப்படையிலே நிறைய இருந்தாலும் கூட மற்றவர்கள் பெற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த என்னுடைய கழக வழியை தெரிவு செய்கின்றேன். இந்த நேரத்திலே என்ற அன்பான வேண்டுகோள் என்னவென்றால், இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ, இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ. அப்ப என்ன பண்ணணும்? குருவர்கிட்ட அம்மா அழுதா பெறடா சொல்லுவாங்க. நான் சொல்லிட்டு முன்னாடி குழந்தை அழுதா எப்ப அதுக்கு மறுபடியும் பேசுறான்னு சொல்லி அந்த அம்மா கேட்கலாம். விடாத வீட்டு உட்கார சும்மா கத்திட்டே இருக்கு, கொஞ்ச நேரம் அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன பண்ணி அழுது வாழ்ந்தது அம்மா கிட்ட. இறைவன் கிட்ட கூட நாம் தர வேண்டியது அழுதால் தரலாம். எப்பெருமாட்டு நம்ம சரண்டர் தருக்கணும். யாருப்பாரு நீதான் எனக்கு நீதான் சர்வமும் நீங்க, அனைத்தும் நீங்க.
ஆக எல்லாமே என்ன கேட்டாங்க, நான் ஏற்கனவே நம்ம ஜீவாத்மாவை உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பெருமானே நானே ஆதரவு வைத்தேன், நீ என்னை பார்த்து போனேன், எனக்கு அது புரியணும். அவரு கேள்விகளை செய்தாலும் ஏழை ஏன் நினைக்கிறேங்கி இது புரியாது தெய்வமே. காரியம் பண்ண தேவை, ஆனால் தீர்வு உண்மை. நீ சொல்ற தடை பண்ணிட்டு இருக்கு, ஏன்னா அவர் போறவா அப்ப நம்மளை வந்து தடுத்து ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு போயிருப்பாரு. அது அது முடிஞ்சிருக்கும் பையன் இப்ப நம்ம செஞ்சிருக்கிறது. ஆனா அந்த அடிப்படையிலே நம்முடைய நோக்கங்கள் குருவரனை நம்பி நடக்கணும்னு சொல்லி ஒரே நேரி செய்து அடுத்து குருநாதர் திருவடியை குருநாதர் திருவடியை குருநாதர் திருவடியை நினைப்போரெல்லாம் குற்றமிலா நற்றவத்தை செய்தோராகும். குருநாதர் திருவடியை நினைப்போரெல்லாம் குற்றமிலா நற்றவத்தை செய்தோராகும். குருநாதர் திருவடியை காண்போரெல்லாம் குருநாதர் திருவடி